குடும்பம் ஒரு பக்தி தலத்திற்கு திருயாத்திரை செல்கிறார்கள். குடும்பம் ஒரு பெரிய விபத்தை சந்திக்கிறது. 4 பேர் கொண்ட குடும்பம், ஆசிரியை, கணவன், 2 அழகான குழந்தைகள். கோர விபத்து குடும்பத்தின் ஒரு பகுதியை சிதைக்கிறது. ஆசிரியை தவிர அத்தனை பேரும் மரித்து போகிறார்கள். எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த ஆசிரியருடைய நிலைமையில நம்ம இருந்தா என்ன செய்வோம்? கடவுளை திட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் எத்தனை மொழியில தெரியுமோ அத்தனை மொழியிலையும் கடவுளை திட்டுவோம். அப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து தான் அந்த ஆசிரியருக்கு ஆறுதல் சொல்ல நாங்களும் போனோம். என் கூட வந்திருந்த அம்மா அந்த ஆசிரியரை பார்த்தோன்னே கட்டி புடிச்சு அழுவுறாங்க, கதறாங்க. கடவுளுக்கு கண்ணு இல்லையா? அவங்கள பார்க்க தானே நீங்க போனீங்க, இப்படி உன் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கிட்டாரு, இன்னுமா நீ அந்த கடவுளை நம்ப போறேன்னு அழுகுறாங்க. இந்த ஆசிரியை அழுது அம்மாவை உட்கார வச்சு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு கொடுத்து அவங்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. எனக்கும் பெரிய ஆச்சரியம். பேச்சிலிருந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தவங்க என்ன செய்ய போறாங்க. அப்ப சொல்றாங்க, அம்மா கடவுள் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா எவ்வளவோ பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில இருந்து ரொம்ப சீக்கிரமா என்னுடைய கணவனையும் குழந்தைகளையும் தன்கிட்ட எடுத்துக்கிட்ட கடவுள் என்ன மட்டும் மிச்சம் வச்சிருக்கிறாருன்னா, இன்னும் இந்த பூமியில் நான் செய்ய வேண்டிய ஏதோ சில விஷயங்கள் இருக்கு, அதை முடிச்ச பிறகு நான் அவர்கிட்ட போய் என் குடும்பத்தோட சேருவேன்னு ஒரு இழப்பிலும் இனி வர வேண்டிய ஒன்றை கண்டுகொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்காரு பாருங்க கடவுள். அந்த ஞானத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அது ஒரு ஊனமுற்றோர் பள்ளி, ஒரு பெரிய வசதியான குடும்பம். அந்த குடும்பம் அந்த ஊனமுற்றோர் பள்ளிக்கு ஒரு நாள் மதிய உணவு கொடுக்கறாங்க. எதுக்கு மதிய உணவு தெரியுமா? இவங்க குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுத போகக்கூடிய தன்னுடைய குழந்தை அதிக மதிப்பெண்கள் பெறணும்ன்ற காரணத்துக்காக இவங்க மதிய உணவு கொடுக்கறாங்க. மதியானம் எல்லாரும் போயாச்சு, குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டாச்சு. சாப்பிட முன்னாடி வழக்கமா நம்ம ஜெபம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த குழந்தையும் அங்க இருந்த ஒரு குழந்தைய கூப்பிடுறாங்க. போலியோவால் தனது 2 கால்களையும் இழந்து போன ஒரு குழந்தை. கடவுளே நன்றி, இந்த அங்கிள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறாரு, அதுக்காக நன்றி. இவருக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்க, அதுக்காக நன்றி. தன் குழந்தைக்காக யோசிக்கக்கூடிய ஒரு அப்பாவை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்க, அதுக்காக நன்றி. இவங்க குடும்பத்தை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு நல்லது செய்யற அளவுக்கு இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நல்ல மனசை கொடுத்திருக்க, நன்றி, ஆமென். முடிஞ்சிருச்சுங்க ஜெபம். யாரிடம் இழப்பு இருக்கிறது என்று இழப்பு எதுவும் இல்லாதவர்கள் கருதி கொண்டு இருக்கிறோமோ அவங்க கிட்ட இன்னும் வாழுது பாத்தீங்களா நன்றி உணர்வு. அதுக்காக நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது ஒரு காலை நேரம் 7:30 மணிக்கு வர வேண்டிய பள்ளி வாகனத்திற்காக அதிகாலையில் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தட்டி எழுப்பி வலுக்கட்டாயமாக பள்ளிக்கு கிளப்புகிறாள் அன்னை. பள்ளி வாகனம் வந்து விட்டது. குழந்தையை அந்த தாய் வண்டியில ஏத்த போறாங்க. கண்மூடி கண் திறப்பதற்குள் யாரும் எதிர்பாராத ஒரு சூழலில் 2.5 வயது குழந்தை அந்த தாயின் கண் முன்னால் அந்த சக்கரத்தில் சிக்கி செத்து போச்சு. யாராலையும் ஜீரணிக்க முடியல. அந்த ஊரே ஒரு துக்கம் நடந்த ஊர் மாதிரி எந்த செயல்பாடுகளுக்கும் போகாம இருக்காங்க. அது ஒரு கொடுமையான சூழல். அந்த தாய்க்கு முதல் குழந்தை, ஒரே குழந்தை. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அன்னையோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருப்போம். ஒரு 20 நாள் கழிச்சு இருந்தாலும் போகாம இருக்க மனசு கேட்கல. போறோம், அந்த வீட்டுக்கு போறோம். போனா அவங்க ஒரு சோகமா உட்காந்துருக்காங்க. நாங்க வருத்தப்படாதீங்கம்மா, கடவுள் உங்களோட இருப்பாருன்னு நாங்க சொல்றோம். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, சிஸ்டர் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஒரு நிமிஷம் எங்களுக்கு மூச்சே வரல. அப்ப நான் கேட்கிறேன், அம்மா எனக்கு புரியல, உங்களால எப்படி முடியுது இப்படி ஒரு சூழல கடவுளுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்றீங்க? கடவுள் என்னோட ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டாரு. என் ஒரு குழந்தை செத்த பிறகு பெற்றோர்கள் பள்ளி வாகனத்தில் குழந்தை ஏற்றக்கூடிய பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு பாத்தீங்களா? என் ஒரு குழந்தை செத்ததுனால இன்னைக்கு 4000 குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த மாவட்டத்துல. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இழந்து போன ஒன்றிலும் கூட, எதிர்மறை நிகழ்விலும் கூட ஒரு நேர்மறை பாடத்தை கடவுள் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாத்தீங்களா? அந்த விந்தைக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். சென்னை மாநகரம், அவன் ஒரு கட்டிட தொழிலாளி. அந்த குடும்பம் அண்ணன் தம்பியாக இருந்து அண்ணனுக்கு திருமணமாகி அண்ணன் அண்ணி ஒரே பெண் குழந்தை தம்பி என்று ஆகி போன ஒரு குடும்பம். எதிர்பாராமல் ஒரு நாள் அந்த கட்டிட வேலை விபத்துல அண்ணன் செத்து போறார். இப்ப அந்த குடும்பத்துல 3 பேர், மைத்துனன், அண்ணி, ஒரு பெண் குழந்தை. அந்த குடும்பம் அதனுடைய பாதையில் பயணித்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு மழைக்காலம், அதிகாலை கதவை தட்டுகிறான் மகனாகி போன அந்த மைத்துனன். குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை கூட்டி வந்த அந்த மைத்துனன் தன் அண்ணியை பார்த்து சொல்கிறான், அம்மா இவள் நம் இருவருக்கும் அம்மா.
எவ்வளவோ இருந்தும் கூட இருப்பதிலிருந்து அள்ளி கொடுக்க மனமின்றி கிள்ளி கொடுக்கவே யோசிக்கிற மனிதர்கள் மத்தியில் வறுமையில் வாடுகின்ற இந்த மனிதனுக்கு வீதி ஓரத்தில் கிடந்த அந்த பெண்ணை குடும்பத்தில் ஒரு உறவாகவே ஒரு அனாதை பெண்ணை பார்க்க முடியும்னா, இல்லாமையிலும் கூட கொடுக்கக்கூடியது எது என தேடுகிற மனுஷங்க இன்னும் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? நடிகர்மாங்க, ராஜேஷ்மாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சாருமாங்க, சாருன்பாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னைய நல்லா தெரியுமா, உங்களை நல்லா தெரியுமா? என்னைய நல்லா தெரியும். உங்களை தான் நல்லா தெரியும். நீங்க எவ்வளவு பெரியவங்க. உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? சார்னு கூப்பிடுறாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும், என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்களா இருந்தாலும் இல்லைனாலும், எல்லாருடைய குடும்பத்திலும் நான் ஒரு சகோதரி. உலகமே என் குடும்பம் தானே. எனக்கு வயசு 24 இருக்கும்போது திடீரென்று என் முதுகு பக்கத்துல ஒரே வலி. மருத்துவமனைக்கு போறோம். முதல்ல 2-3 மருத்துவமனைகளை என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். கடைசியா ஒரு மருத்துவமனையில கண்டுபிடிக்கிறாங்க, என்னன்னா முதுகு தண்டுவடத்துடைய 2 இணைப்புகளிலும் ஒரு பிரச்சனை இருக்கு. இனிமே நீங்க சாதாரணமா மத்தவங்கள மாதிரி இயங்க முடியாது. ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, உட்காரக்கூடாது, எந்திரிக்க கூடாது, 2 வீலர் ஓட்டக்கூடாது, ரொம்ப நேரம் நிக்க கூடாது, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதுன்னு டாக்டர் ஒரு பெரிய லிஸ்டே போறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு இங்க அழுக வருது. என் குடும்பத்தில் இருக்கிற 1000 சகோதரிகளும், அருணா உனக்கு ஒண்ணு ஆகாது, அருணா நீ பெரிய காரியங்களை செய்வ, இது ஒரு வியாதியே கிடையாது, நீ சீக்கிரம் எந்திரிச்சிருவ, கடவுள் உன் கூட இருக்காருன்னு சொல்லி 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 தன்னுடைய நம்பிக்கையால் என்னை இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த குடும்பத்துக்காக நான் நன்றி சொல்வேன். பெற்றவளுக்கு தன் பிள்ளை அழுதால் தாய்ப்பால் சுரக்கிறது. பெறாதவளுக்கு எந்த பிள்ளை அழுதாலும் தாய்மை சுரக்கிறது. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும்.